தஞ்சாவூரை சுற்றி 60 கிலோமீட்டருக்கு எங்கேயுமே பாறையே கிடையாதுன்றப்போ இந்த கோயிலை ராஜராஜ சோழன் எப்படி கட்டினார் உங்களுக்கு தெரியுமா? திருச்சிக்கு பக்கத்தில் உள்ள புதுக்கோட்டை மாவட்டமான நார்த்தாமலை அப்படின்ற ஊர்ல இருந்து தான் 16,000 அடிமை வீரர்களை கொண்ட பாறைகளை பேத்தெடுத்து இந்த கோயிலை கட்டியிருக்காரு. என்னதான் அடிமை வீரர்களாக இருந்தாலும் அவங்களும் போர் வீரர்கள் இல்லையா? அதனால அவங்களை கொடுமைப்படுத்தி சவுக்கால் அடிச்சு அதுவும் ஒரு கோயிலை கட்ட வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுக்கு முன்னாடி அடிமை வீரர்கள் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேலை சாளுக்கியம் மற்றும் கீழை சாளுக்கியம் அண்ட் ராஷ்டிரகூட வீரர்கள், பாண்டிய வீரர்கள் முதற்கொண்டுமே அந்த 16,000 வீரர்களை உள்ளடங்கி இருந்திருக்காங்க. இந்த 16,000 வீரர்களை ராஜேந்திர சோழர் திருவொற்றியூர்ல சிறை வைத்திருந்தாரு, அதாவது சவுக்கு நுனியில். அப்ப அந்த 16,000 அடிமை வீரர்களுக்கும் ராஜேந்திர சோழர் சொன்ன ஒரே விஷயம், இது சிவன் பணி, இறைப்பணி, இதுல விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இருந்தா போதும், மற்றவங்க எல்லாம் நீங்க கிளம்பலான்னு சொல்லி அவங்க அடிமைப்படுத்தி போர்ல ஜெயிச்சு அடிமைப்படுத்தின எல்லாரையுமே விடுவிச்சாங்க. சிவன் பணி செய்யறதுக்காக நான் வரேன்னு ஒத்துக்கிட்டவங்களை மட்டும் வச்சு அந்த கோயிலை கட்டியிருக்காங்க. அவங்களுக்கு நல்ல கூலியும் கொடுத்துருக்காங்க, நல்ல மரியாதையும் கொடுத்துருக்காங்க. இதுதான் ராஜராஜ சோழன் புகழ் இவ்வளவு நாள் நிற்கிறதுக்கான காரணம்.